Hi friends, இன்னைக்கு வெஜிடேரியன்ஸ் பாஸ்தா செய்ய போகிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் கல்லு உப்பு. நல்லா சூடு தண்ணி நல்லா சூடு வரணும் பபிள் மாதிரி. அப்போதான் நம்ம பாஸ்தா 2 கப் போட்டணும். இப்போ தண்ணி சூடு வச்சு பபிள் வந்துச்சு பாரு. இப்போ நம்ம பாஸ்தா 2 கப் போடலாம். நல்லா குக் பண்ணணும், ஸ்மூத் வரணும். அப்போதான் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணணும். இப்போ பார்க்கலாம் பாயில் ஆயிடுச்சா. இப்போ போதும். நிறைய பாயில் பண்ணக்கூடாது. இதை போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போ எல்லாமே எடுத்துணும். அதே பாத்திரத்தில் சன்ஃப்ளவர் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இஞ்சி கொஞ்சம், வெள்ளைப்பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி இப்படிதான் நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி நான் ஆனியன் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் நம்ம தக்காளி, அப்போது கேரட் சின்ன சின்ன கட் பண்ணுறல அதை வைக்கணும். இப்போ கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்துச்சு வெங்காயம். இப்போ நம்ம கேரட் ஒரு சின்ன சின்ன கட் பண்ண அதை கேரட் ஒரு போட்டலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி அப்போ தான் இப்போ தக்காளி இப்படி தான் கட் பண்ண தக்காளி 2 தக்காளி யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃப்ரை பண்ணணும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ கல் உப்பு 1/4 டீஸ்பூன். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இந்த பாஸ்தா அண்ட் பிஸா ரெட் சாஸ் அதை ஒரு டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். ரெட் சில்லி சாஸ் ஒரு டீஸ்பூன். டார்க் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன். சாஸ் ஒரு டீஸ்பூன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் 1/4 கப். இந்த வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ண, வார்ம் தண்ணியில் மிக்ஸ் பண்ண இப்போ நம்ம இங்கே தான் ஊற்றணும். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். சில்லி ஃப்ளாக்ஸ், ட்ரை சில்லி ஃப்ளாக்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ பாஸ்தா நம்ம ஊற்றணும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணாயிடுச்சு பாரு. இப்போ சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ மேலே கொரண்டல் லீஃப் யூஸ் பண்ணணும். இப்போ போதும். ஓகே, கேஸ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பிளேட்டில் வச்சிடலாம். பிளேட்டில் வைக்கலாம். இப்போ பாஸ்தா முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாஸ்தா முடிஞ்சிச்சு பாரு. சூப்பர் ஆயிடுச்சு பாரு. டிலிஷியஸ் பாஸ்தா. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.